உங்களுடைய சளிக்கு தீர்வு தர மாதிரி சிக்கன் சூப்பு பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ் எல்லாம் யார் சொல்லுவா? இந்த கிழவிக்கு நீ கொட்டாம வேலை நடக்காது. வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ். நான் உங்கள் பவுன் அம்மா தள்ளம்மா. எத்தனை தடவை முக்குனாலும் இந்த கிழவி மண்டையில ஏற மாட்டேங்குது மக்கள். சரிங்களா? இந்த பக்கம் வாங்க. இப்ப பாருங்க, முந்தைய பகுதியுடைய தொடர்ச்சி. இதை எடுத்துட்டு தான் பேச முடியும், அது இதாயிடக்கூடாது. ஸோ தெளிவா பிடிங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த மேலால இங்க சென்டர்ல கொதிச்சு விடுறது பாத்தீங்களா, இதை மட்டும் எடுக்கணும். அகப்பையில தான் எடுக்கணும். ஏற்கனவே அகப்பையில போட்டு தான் திருப்புன்னு திருப்பி இருக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ 2 பேர் உள்ள வீட்டுக்கு 2 நாளைக்கு மொத்தம் 6 வேளைக்கு சூப்பு வர்ற மாதிரி எடுத்துக்கிறோம். நல்லா நோட் பண்ணுங்க. 2 பேர் உள்ள வீட்டுக்கு 2 மெம்பர்ஸ் 2 days 6 டைம் சிக்கன் சூப்பு ட்ரிங்க் பண்றதுக்காக இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். இதை நம்மளோட இங்கிலீஷ் ஓரளவுக்கு அப்படியே பிக்கப் ஆகிட்டு வருது. போக போக பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னும் தெளிவாக போகலாம். இது போதுமானது. இப்போ இதோட வச்சுட்டு இது என்ன பண்றோம்னா, இப்பதான் கிளறி விடுறாங்க. இன்னும் உப்பு போடலீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சிக்கன் சூப்பு சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த கறியை, உப்பு போடாத கறி நோட் பண்ணிக்கங்க, இதுல வேணும் நம்மளுக்கு. ஸோ அந்த இதுகளோட இருக்கிற மாதிரி போடலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக தேவையான கறி தான். சரிங்க? அந்த பக்கம் இல்லைங்க, கொஞ்சம் அப்படி நல்லா தூக்கிக்க, அந்த மேலே வைங்க, அந்த மக்கள்கிட்ட காமிங்க. இதோ சிக்கன் சூப்பு இந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ போகணுமா, வாங்க இந்த பக்கம் பத்திரமா வச்சு மூடி வைங்க. அது இனி நம்ம உப்பு இதெல்லாம் எதுவும் போடல, தள்ளிக்கங்க. அந்த பக்கம் போகணும். ஃப்ரேம் டக்குன்னு ஃப்ரேமை கொடுத்தா தானே நாங்கள் வந்து நிற்க முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸு 3/4 வேக்காட தொட்டு இருக்குது. இதில் உள்ள கொழுப்பு முதல்ல மேலால கரைஞ்சு அந்த சூப்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டோம். நல்லா நோட் பண்ணுங்க. இது மேல இருக்கிற கொழுப்புகளை 3/4 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அது சிக்கன் சூப்ல இருக்கிறதுக்காக நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உப்பை போடுங்க. முதல்ல உப்பை போட்டீங்க அப்படின்னா, ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்காகத்தான். அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, இது கூட கல்லுப்பு நம்ம போடணும். இதுக்கப்புறம் தான் இங்க பாருங்க, இந்த தருணத்துல தான் நம்ம எதை பண்ணணுங்க, ஈரல போட போறோம். சரிங்களா? முதல்ல உப்பெல்லாம் போட்டு நம்ம கிளக்கி விட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். சரிங்களா? ஒரு கைக்குழி அளவு, மொத்தம் இதுக்கு 2 கைக்குழி அளவு போடணும். ஏன் உடைச்சு போடலீங்களா? இப்ப உடைச்சு போட்டு எடுத்து வாங்க. நேற்று எல்லாம் வெளியே போய் மக்களை பழனி மலையெல்லாம் ஏறி இறங்கி வந்ததுனால கொஞ்சம் கிளவி இன்னைக்கு மைண்டுமே கொஞ்சம் சரியில்லை. குருட்டு கிளவி சரியான வேலை. உப்பும் கூட எடுத்து வைக்காம என்ன பண்றது, எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். வயசாக அவங்களுக்கான எப்படி சொல்றதுங்க, குவாலிட்டி டவுன் தான் ஆகுது. ஏறுற மாதிரி தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இது நம்மளுக்கு போட்டாச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, எவ்வளவு உப்பு போட்டோம் டேஸ்ன்னு தெரியாது. இனி அடுத்து நக்கி பார்த்து டேஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வந்து மண்டையில ஏறதுக்கு சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரிங்களா? உப்பு 3 நாள் வச்சு பயன்படுத்த வேண்டிய சிக்கன் குழம்பு கரெக்டா இருக்கணும். சமைக்கையில பர்ஃபெக்டா எடுத்து வச்சுக்கணும். இரும்பு கடாயில வறுத்தது போதும். இப்போ என்ன பண்ணணும், நாங்க இந்த சூப் எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற வெந்தது என்ன மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க. வேற சில்வர் தட்டு இருக்குங்களா? பரவாயில்ல, விடுங்க, இதே வச்சுக்கலாம். இப்போ பார்த்துருவாங்களா? நம்ம பக்குவத்தை பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம ஈரல் போடணும். சப்போஸ் இது வந்து சரிங்களா, ஒரு பக்குவம் பவுனம்மாக்கிட்டையும் கொடுப்போம். ஏன்னா அவங்க பல்லுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சுனாலும் போதுமானது. ஏன்னா ரொம்ப வேக வச்சிட்டோம்னா வேஸ்ட். அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுக்கணும். இந்தாங்க, ஊதி சாப்பிடுங்க. அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுக்கணும். நேற்று பழனி மலை ஏறி இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இனி புரதமும் நம்ம சொல்ற மாதிரி குளுக்கோஸும் வேற லெவலில் இருக்கிற மாதிரி வேணும். சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்டோட இருந்திருக்கா. ஓகேவா? இந்த சூட்டுக்கே மீதி கரெக்டாக இருக்குல்ல? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாங்க, இங்கே பாருங்க, இந்த ஈரலை இப்போ தான் போடுறேங்க. நிறுத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரிங்களா? 2 கோழியோடைய ஈரல். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. 2 கோழியோட ஈரல். இப்போ இதை உள்ள போட்டு நல்லா பெருசில் வச்சு
நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு இது மூடியில் போட்டுக்குவோம். இப்போ நம்மளும் வந்து சாப்பிட்டு பார்த்துருவோங்களா, டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கு, பக்குவம் எந்த மாதிரி இருக்குன்னு. தி பெஸ்டா இருக்கு. இப்போ உருவி போடுங்கள, கருவேப்பிலை ஒரு 7 யூனிட் போடணும். 7 கொத்தமல்லி 5, இனுக்கு. இப்போதான் கிள்ளி போடுறாங்க, அதனால நான் வைக்கிறேன். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து சிக்கன் வறுவல், அடுத்தது அதை பார்ப்போம். சரிங்களா, அது சிக்கன் வறுவலை பார்த்துட்டு அப்புறம் பிரியாணி போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைவ் இதை எடுத்து ட்ரையல் பார்த்துக்குங்க. போடுங்க எண்டு காலை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.